அச்சேஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தரிடம் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி எங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரத்திலே 18, 19, 20 வசனங்களை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கேசி சொந்தங்களே, நாம் இந்த 2024ஆம் ஆண்டினை ஜெப ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் ஒரு பக்தி முயற்சியை கடைபிடித்து விடுகிறோம். அவ்வாறு ஜனவரி மாதம் இயேசுவின் திருநாம பக்தி முயற்சியை பற்றி நாம் தியானித்தோம். போன மாதம் பிப்ரவரி மாதம் திரு குடும்ப பக்தி முயற்சியை பற்றி நாம் சிந்தித்தோம். இந்த மார்ச் மாதம் புனித சூசையப்பருக்கு உகந்த பக்தி முயற்சியை கடைபிடிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறபடியினால் ஒரு நீதிமானை பற்றி, ஒரு நேர்மையாளரை பற்றி நாம் இந்த மாதம் முழுவதும் சிந்திக்க இருக்கின்றோம். கண்டிப்பாக ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்கக்கூடிய தவக்காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதத்தில் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடிய தாயாம் திருச்சபையில் அமைதியாகவே எந்த வார்த்தையும் பேசாமல் சென்றவர்தான் புனித யோசேப்பு. அவருடைய பெருவிழாவை இந்த மாதம் 19ஆம் தேதி நாம் அனைவரும் கொண்டாட இருக்கின்றோம். அவர் ஒரு நேர்மையாளர், நீதிமான். ஏன் இவரை ஆண்டவர் நேர்மையாளராக, நீதிமானாக கண்டு பாவித்தார் என்று பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, ஒருவர் நீதிமானாகவும் நேர்மையாளராகவும் இருப்பது கடவுளோடு அவர் கொண்டுள்ள அன்பை பொறுத்தும் மனிதர்களோடு அவர் கொண்டுள்ள உறவை பொறுத்தும் இருக்கிறது. ஆக 2 காரியம், கடவுளோடு அன்பு, மனிதரோடு உறவு. இது இரண்டுமே திராசு எடைகளை போன்று சமமாக இருக்க வேண்டும். நம்மில் பல பேர் பார்த்தீர்கள் என்றால் கடவுளோடு உள்ள அன்பில் மிளிர்ந்து வளர்கின்றோம், மகிழ்ச்சியோடு முன்னேற்றம் காண்கின்றோம். ஆனால் மனிதரோடு உள்ள உறவில் நாம் அவ்வளவு ஆழமாக அர்த்தமுள்ள வகையில் வாழ்வது கிடையாது. எனவே புனித யோசேப்பு ஒரு நேர்மையாளராக, நீதிமானாக இருப்பதற்கு காரணம் அவர் ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருந்தார். கடவுளோடு கொண்டுள்ள அன்பிலும் மனிதருடைய உறவிலும் நிலைத்து நின்றார். இதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால்
இதே போல யோசேப்பை போலவே நேர்மையாளராக நீதிமானாக இருந்தது யார் என்றால், தொடக்க நூலிலே 6வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே பார்க்கிறோம். நோவா. தம் காலத்தவருள் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். Praise the Lord. Hallelujah. நோவா கடவுளோடு நடந்தார். அருமையான ஒரு இறை வார்த்தை. புனித யோசேப்பு கடவுளோடு நடந்தார். அதனால் உங்களுக்கு தெரியுமா, யோசேப்புக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த கடவுளே யோசேப்போடு நடந்தார். யோசேப்புடைய வழிகாட்டுதலின்படி நடந்தார். யோசேப்புடைய படிப்பினைகளின்படி நடந்தார். அன்பு நெஞ்சங்களே, இந்த கடவுளின் அன்பை இந்த அளவுக்கு இவர் பெற்றிருந்தார் என்றார், கடவுளுடைய திட்டத்துக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து விட்டார். அன்பு மக்களே, நோவாவை போல யோசேப்பை போல ஆபிரகாமும் நீதிமானாக நேர்மையாளராக கருதப்படுகின்றார். இதைத்தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார். ஆபிரகாம் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், கடவுள் மீது அந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தார். அதே போல அழகாக சொல்கிறார்கள், தானியேலும் கூட. தானியேல் புத்தகத்திலே 9வது அதிகாரம் 23வது வசனத்திலே பார்க்கிறோம், நீ மிகுதியான அன்புக்கு உரியவன் என்று தானியேலை பார்த்து கடவுள் சொல்கிறார். நீ மிகுதியான அன்புக்கு உரியவன். ஆக நீதிமானாக நேர்மையாளராக இருந்த புனித யோசேப்பு கடவுளை ஆழமாக அன்பு செய்தார், கடவுளை ஆழமாக நம்பினார். அன்புக்குரியவர்களே, யூத கலாச்சாரத்தின்படி 40 வயது நிரம்பிய பிறகுதான் திருமணம் முடிப்பாங்களாம். எனவேதான் ஆண்டவர் இயேசுவை இளைஞன் என்று சொல்கிறார். 33 வயதிலே அவர் வாழ்ந்து சென்று விட்டார். நமக்காக பாடுகள் பட்டு அவர் இறந்து உயிர்த்திருக்கிறார். ஆனால் தன்னுடைய 40வது வயதிலே மிகவும் விருப்பத்தோடு ஆர்வத்தோடு அன்னை மரியாளை தனக்கு பிடிக்கிறது என்று சொல்லியிருப்பார். இங்கே இந்த மத்தேயு நற்செய்தியிலே 1 அதிகாரத்தில் நாம் சரியாக பார்க்க வேண்டியது 19வது வசனம். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர், அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். இங்க 2 வார்த்தை முக்கியம். அவர் கணவர். ஏற்கனவே திருமண ஒப்பந்தம் தான் நடந்துருச்சு. ஆனால் இங்கே திருமணம் ஆன பிறகுதான் ஒரு நபரை, ஒரு ஆணை பார்த்து அவர் கணவர் என்று சொல்ல முடியும். ஆக திருமணம் முடிந்து விட்டது. அன்னை மரியாளுடைய கணவர் என்று யோசேப்பை குறிப்பிடுகிறார்கள். அவர் திருமணம் முடிந்த பிறகு எவ்வளவு விருப்பத்தோடு இருந்திருப்பார் என்று பாருங்கள். திருமணம் முடிந்த பிறகுதான் யோசேப்புக்கு அன்னை மரியாள் கருவுற்று இருப்பது தெரிய வருகிறது. எனவே அவர் அன்னை மரியாளை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. அன்பு நெஞ்சங்களே, அவருடைய நம்ம யோசேப்புடைய அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புனிதர்கள் அழகாக சொல்கிறார்கள். புனித மேடலின் சேர்ஃபி ஃப்ராட் என்ன சொல்கிறார் என்றால், அனைத்திற்கும் மேலாக இயேசுவை நாம் நேசிப்போம், மரியாளை நம் தாயாக ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இயேசுவுக்கும் மரியாளுக்கும் மிகவும் நெருக்கமாய் இருந்த யோசேப்பை நேசிப்பதிலிருந்து நம்மை யார் தடுக்க இயலும்? அவர் தனது வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பிரமாணிக்கமாய் வாழ்ந்தோடு அல்லாமல் தன்னை நீதிமானாய் தக்க வைத்து கொண்டதோடு அவருடைய அன்றாட உழைப்பின் மத்தியிலும் இயேசுவை பற்றியே சிந்தித்து அவருக்கு சேவகம் செய்வதையே தன் வாழ்வின் இலக்காக கொண்டவரை நம் வாழ்வின் முன்மாதிரியாக கொள்வோம். இயேசுவுக்கு சேவகம் செய்வதையே தன்னுடைய இலக்காக கொண்ட புனித சூசையப்பரை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வோம். புனித சூசையப்பர் எந்த நேரத்தில் அந்த கனவில் வானதூதர் என்று சொல்கிறாரோ, அன்னை மரியாள் கருவுற்று இருப்பது தூய ஆவியாளன் என்று தெரிந்த உடனே, அன்புக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சூசையப்பர் விவிலியத்தை நன்கு கற்றுத் தெரிந்தவனாக இருந்தார். 40 வயதுனா சாதாரணமாக இல்லை. யூத கலாச்சாரத்தின்படி அவர் அதிகமாய் கற்றுத் தெரிந்தவர். மீட்பருடைய வருகைக்காக காத்து கொண்டிருந்த
ஒரு இனத்தில் அவர் பிறந்தவராக இருந்தார். எனவே அந்த அதிதூதர் கனவில் சொன்ன உடனே அவருக்கு தெளிவாகிவிட்டது, இது மெசியாவின் திட்டம், இது மீட்பரின் திட்டம். எனவே இந்த கடவுளின் திட்டத்துக்கு நான் அடிபணிவேன் என்று சொல்லி சரணாகதி அடைகிறார். எனவேதான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும் மக்களே, சக்கரியாவும் கூட யோசேப்பை போல நன்கு விவிலியம் அறிந்தவர், அதே போல அவர் குருவாக தூபம் ஊழியம் செய்தவர். ஆனால் அந்த நேரத்தில் பார்க்குறோம், அவருக்கு ஆண்டவரை தூதர் கனவில் தோன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொல்லும்போது சந்தேகிக்கிறார், ஆச்சரியத்தோடு கேட்கிறார். எனவேதான் ஆண்டவர், இவ்வளவு கற்று தெரிந்த நீ, யூத கலாச்சாரத்தின்படி வாழ்ந்தவன் நீ, கடவுளால் ஆகாது எதுவும் இல்லை என்பதை விசுவசிக்கக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தவன் நீ, இவ்வளவு சந்தேகப்படுவதனால் நான் உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையாக அவருக்கு வாய் பேச முடியாமல் அவருடைய நாவை கட்டி வைத்து விடுகிறார். நாவை கட்டி வைத்ததற்கு காரணம், அனைத்தையும் தெரிந்த பிறகும் சந்தேகித்தார் அந்த சக்கேரியா. ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல, முழுவதுமாக நம்பினார், மறு வார்த்தை பேசவில்லை. இங்கே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில நேரம் ஒரு சிலர் கேட்கலாம், மாதாவுக்கு காட்சி அளித்து சொன்னாங்க கபிரியேல் அதிதூதர், ஆனால் அந்த நேரத்தில் இது எங்கனம் நிகழும் என்று மாதா கேட்டாங்க, அப்போ மாதா சந்தேகப்பட்டாங்களா என்று சொல்லும் பொழுது விவிலிய அறிஞருடைய கருத்து என்னவென்றால், ஒரு யூத கலாச்சாரத்தில் பெண்களுக்கு மதிப்பே இருக்காதான். அதுவும் மரியாங்கிற சிறுமி, நமக்கு தெரியும் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு மிகுந்த வருடம் கழித்து குழந்தை இல்லாமல் பிறந்தவர். அந்த மரியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கிரேக்க மொழியிலே கசப்பு, பிட்டனஸ் என்ற அர்த்தம். ஸ்டார் ஆஃப் த சீன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பிளவட்னு அர்த்தம் இருக்குது, மிகவும் நெருக்கமானவர் என்றா இருக்கு. ஆனால் அதில் அந்த அர்த்தத்தில் ஒரு அர்த்தம் பிட்டர்னஸ், கசப்பு. ஏன் தெரியுமா? மிகவும் யூத கலாச்சாரத்திலே மிகவும் கீழ்த்தரமாக நடத்தப்பட்டவர்கள் பெண் இனத்தை சார்ந்தவர்கள், பெண்கள். எனவே அந்த பெண்களுக்கெல்லாம் விவிலிய அறிவு அவ்வளவாக தெரிந்திருக்காது. எனவே தான் தன்னுடைய அந்த அறியாமையில் அன்னை மரியாள் இது எங்கனம் நிகழும் என்று கேட்கிறார். எனவேதான் அதை அதிதூதர் கூட ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் இங்கு சூசையப்பர் எந்த மறு பேச்சும் பேசவில்லை. இதுதான் சூசையப்பரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அன்பு மக்களே, முதல் பாடம் என்ன பாடம்? ஆண்டவரோடு அன்பு கொள்வது, மனிதரோடு நல் உறவு கொள்வது, இது ரெண்டு அவசியம். அதுதான் யோசேப்பு சூசையப்பர் கடைபிடித்தார். அன்பு மக்களே, இரண்டாவது பாடமாக சூசையப்பர் நம்ம கற்றுக்கிறது என்ன தெரியுமா? கடவுளே அவருக்கு கீழ்ப்படியும் அளவுக்கு, கடவுளே புனித சூசையப்பரை சார்ந்து வாழும் அளவுக்கு, கடவுளே புனித சூசையப்பரால் வழிநடத்தப்படும் அளவுக்கு கடவுள் தன்னையே தாழ்த்தி கொண்டார். கடவுள் அந்த அளவுக்கு சூசையப்பரை நேசித்தார். இப்படி பாருங்க, யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறோமோ அவர்களை கடவுளும் நேசிப்பார். ஆக கடவுளால் அவ்வளவிதமாக நேசிக்கப்பட்டவர் தான் நம்முடைய புனிதர் சூசையப்பர். புனித அல்போன்ஸ் லிகோரி அழகாக சொல்கிறார், புனித யோசேப்பே, கடவுளே உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்பியதால் உங்களை மிகவும் அதிகமாக மதிக்கவும் என் எஜமானராக நேசிக்கவும் இருக்க அனுமதியுங்கள். புனித அல்போன்ஸ் லிகோரி எவ்வளவு பணிவாக கேட்கிறாரு பாருங்க. சூசையப்பர் வேண்டாரு, கடவுளே உங்களுக்கு கீழ்ப்படிய விரும்பியதால உங்களை மிகவும் அதிகமாக மதிக்கவும் என் எஜமானனாக நேசிக்கவும் இருக்க எனக்கு அனுமதியுங்கள். அந்த அளவுக்கு கடவுளே புனித சூசையப்பருக்கு கீழ்ப்படியும் அளவுக்கு கடவுள் தன்னை தாழ்த்தி கொண்டார் என்றால், கடவுள் அந்த அளவுக்கு சூசையப்பர் மேல் பற்று கொண்டிருந்தார். நம்ம அனைவருக்கும் நல்லா தெரியும், புனித அந்தோனியார் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய கரங்கள் குழந்தை இயேசு இறங்கி வந்து விளையாண்டார் என்று சொல்வார்கள். அதனுடைய பின்னணி உங்களுக்கு தெரியுமா மக்களே? புனித அந்தோனியாருடைய கரங்களில் குழந்தை இயேசு இறங்கி வருவதற்கு காரணம், அந்த ஆண்டவர் இயேசு அந்தோனியாரை அந்த அளவுக்கு நேசித்தாராம், அவருடைய ஜெப ஆற்றலை கண்டு வியந்தாராம். எனவே அவருடைய கரங்களில், அவருடைய அரவணைப்பில் அவர் இறங்கி வருவதற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். அன்பு மக்களே, நன்றாக பாருங்கள், விடுதலை பயண புத்தகத்தில் 32வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண புத்தகம் 32:11. அப்போது மோசே
கடவுளாகி ஆண்டவரும் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடும் வலிமை மிகு கரத்தோடும் நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? அன்பு மக்களே, ஆண்டவர் யாவே கடவுள் மோயிசனை ரொம்ப நேசித்தாரு. அவர் சீனா மலையில போய் 40 நாள் தவம் இருந்துகிட்டு இருக்காரு. நோன்பு இருந்துட்டு இருக்கப்ப கீழே உள்ள இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? பொற்கன்று செஞ்சு அவர்கள் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே ஆண்டவர் மோயிசனை சொல்லி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்து கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்று குட்டியை வளர்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்தின் ஆண்டினிட்டு உன்னை நடத்தி வந்த தெய்வம் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள். கோபம் கொண்டார் ஆண்டவர். கோபம் கொண்டு அவர்களை அழிக்கப் போகிறார். அழிக்கப் போவதாக மோயிசனம் சொல்லும் பொழுது மோயிசன் அந்த இஸ்ரேல் மக்களுக்காக பரிந்து பேசுகின்றார். எல்லாம் வல்ல கடவுள், அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவரே மோயிசனுடைய பேச்சுக்கு செவி மடுத்து தன்னுடைய முடிவை மாற்றிக் கொள்கிறார். என்றால் ஒரு மனிதனாக இருந்தாலும், மோயிசன் ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த மோயிசனுடைய பேச்சுக்கு அவர் கீழ்ப்படுவதற்கு காரணம் அந்த மோயிசன் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, அவர் மீது கொண்டிருந்த பாசம். அந்த அளவுக்கு மோயிசன் கடவுளுக்கு பிரமாணிக்கமாயிருந்தார். அன்பு நெஞ்சங்களே, ஒரு வார்த்தை கூட விவிலியத்தில் பேசாத நபர் தான் புனித சூசையப்பர். அதே போல இப்ப மோயிசன் இந்த அளவுக்கு மோயிசனுடைய பேச்சு ஆண்டவர் ஆவேகால கேட்டாரோ, அதுபோல அப்ரஹாமுடைய பேச்சையும் ஆண்டவர் கேட்டார். நம் அனைவரும் தெரிஞ்சது போல அன்பு மக்களே, தொடக்க நூல்ல 18வது அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்முடைய அப்ரஹாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே, ஒரு 40 பேர் இருந்தால் அழிக்காம விட்டுருவீங்களா, ஒரு 30 பேர் இருந்தால் அழிக்காம விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கெஞ்சுகின்றார். ஆண்டவரும் அதற்கு செவிமடுக்கின்றார். அவர் நினைச்சிட்டு செஞ்சிருக்கலாம். ஆனால் அப்ரஹாம் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். அப்ரஹாமை போல, மோயிசனை போல ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய், அன்பு மக்களே, ஆண்டவர் மீது அன்பு கொண்டவராய் இருந்ததினால் ஆண்டவரே புனித சூசையப்பருடைய வழிநடத்தலில் அவருடைய படிப்பினின்படி நடப்பதற்கு தன்னையே தாழ்த்தி கொண்டார். ஒரு தந்தையாக தன்னை வளர்ப்பதற்கு மீட்பரே, எல்லாம் வல்ல கடவுளே மன்னகத்தில் இறங்கி வந்து புனித சூசையப்பரை ஒரு தகுந்த, எந்த அளவுக்கு அன்னை மரியாளை ஒரு தகுந்த பாத்திரமாக தனது மீட்பு பயணத்தில் அன்னை மரியாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்னை மரியாளை மீட்பின் பயணத்தில் அவர் பயன்படுத்தினாரோ, அதே போல புனித சூசையப்பரையும் ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மீட்பின் பயணத்தில் பயன்படுத்தி கொண்டார். அன்பு நெஞ்சங்களே, இன்று சூசையப்பருடைய பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மக்களே? வளர்ச்சி தருகின்றவர், வளர வைப்பவர். எனவேதான் அவருக்கு தமிழில் புனித வளனார் என்று சொல்வார்கள். நம்மை வளர வைப்பவர், நம்மை வாழ வைப்பவர். அதே போல என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் சிந்தித்தது உண்டு. குழப்பமான சூழ்நிலை உங்களுக்கு வரும் பொழுது புனித சூசையப்பட்ட வேண்டுங்க. ஏனென்றால் மரியாளை விலக்கி விடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் அவர் தூங்கிய பொழுது தூதர் அவர் கனவில் தோன்றி குழப்பத்தை அவர் நீர்த்தி செய்து, குழப்பத்தை தீர்த்து அவருக்கு தெளிவான முடிவை கொடுத்தது போல இன்று உங்களுக்கும் எனக்கும் அன்பு மக்களே, குழப்பங்கள் வரும் பொழுது, சந்தேகங்கள் வரும் பொழுது சூசையப்பருடன் ஜெபித்தார். கண்டிப்பாக சூசையப்பர் நமக்காக கடவுளிடம் பரிந்து பேசுவார். எனவே இந்த மாதம் முழுவதும் இந்த சூசையப்பரை பற்றி தியானிப்போம். சூசையப்பரிடமிருந்து நாம் 2 முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவது முக்கிய பாடம், புனித சூசையப்பர் கடவுளோடு அன்பும் மனிதரோடு நல் உறவும் கொண்டிருந்தார். இந்த தவக்காலம் நமது உறவுகளை சரி செய்யக்கூடிய காலம். எத்தனை பேர்கிட்ட சமாதானம் இல்லாமல் இருக்கணும்னு தெரியாது. அதனால தான் நம்மளுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் கறி மீன்லாம் சாப்பிடாம இருந்தும் மற்றவங்களுடைய சகோதரிகிட்ட நீங்கள் பேசலைன்னா என்ன புண்ணியம். ஒரு சில பேர் இதை மிகைப்படுத்தி என்ன சொல்லிட்டாங்க, திருத்தந்தை பிரான்சிஸ் கறி மீன்லாம் சாப்பிட சொல்லிட்டாரு, அப்போ சாப்பிடலாம். அவர் எதற்காக சொன்னார் என்றால், உங்களோட சகோதரிகளோடு நீங்கள் பேசாமல் சமாதானம் இல்லாமல் இருந்துட்டு இதையெல்லாம் சாப்பிடாமல் இருந்து என்ன புண்ணியம் என்று தான் கேட்டார தவிர, அன்பு நெஞ்சங்களே,
இந்த தவ காலத்தில் மனிதர்களோடு உள்ள உறவை நீங்கள் மேம்படுத்திக்கணும். உறவை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு உள்ள உறவை அதிகரித்து கொள்ள வேண்டும். அதிகமான ஜெப நேரம், தனிப்பட்ட ஜெபம், தியானங்கள், இவற்றையெல்லாம் அங்கும் இங்குமாக அநேக இடங்களில் உள்ளுறுப்பு தியானங்கள் நடைபெறுகிறது நமது அருங்குடை இல்லத்தில். அன்று மக்களே, சற்று 2 நாட்களுக்கு முன்பாக நான் பார்த்தேன், அநேக மக்கள் வந்து உள்ளிருப்பு தியானத்தில் பங்கெடுத்தார்கள். முழுவதுமாக குணமாகி சென்றார்கள். இந்த தவக்காலத்தில் ஒரு மனமாற்றத்தை அடைந்தார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த தவக்காலத்தில் சூசையப்பரை பின்பற்றி நம்ம என்ன செய்யணும்? கடவுளோடு அன்பு உள்ளவர்களாக இருக்கணும். கடவுளுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். இந்த சூசையப்பர் எப்படி தன்னுடைய சொந்த திட்டத்தை, தான் திருமணம் செய்து இல்லறத்தில் இன்பமாக இருக்க வேண்டும் என்ற அத்தனை கனவு கோட்டைகளையும் அவர் தவிர்த்து விட்டு ஆண்டவருக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல நீங்களும் நானும் கடவுள் மீது பற்று கொண்டு இருக்க வேண்டும். கடவுளுக்காக நமது திட்டத்தையே மாற்றிக்கொண்டு அவரது திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். மனிதரோடு உறவாக வாழ வேண்டும். 2வது முக்கிய பாடமாக, அன்பு மக்களே, ஆண்டவரே இறங்கி வந்து ஒரு குழந்தையாக சூசையப்பரிடம் தவழும் வண்ணம் ஆண்டவர் சூசையப்பர் மீது ஒரு இனம் புரியாத ஒரு அற்புதமான ஒரு தோழமைக்குரிய அன்பை கொண்டிருந்தார். அதே ஆண்டவர் இன்று நம் மீது அன்பு கொண்டிருக்கிறாரா? இயேசு ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற பொழுது சொன்னாரே, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். இன்று உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவராகிய தேவன், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவரின் பொருட்டு, இவர் வாழ்க்கையின் பொருட்டு, இவர் சாட்சிய வாழ்வின் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லும் விதமாக நாம் வாழ்கின்றோமா? கண்களை மூடி அன்பின் பரலோக பிதாவே, புனித சூசையப்பரை நீங்கள் தாயாம் திருச்சபைக்கு பாதுகாவலராகவும் எங்கள் குடும்பங்களுக்கு பாதுகாவலராகவும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். அன்பு இயேசுவே, உம்மை ஆழமாக நேசித்து மனிதர்களை நேசத்தோடு பாவித்து நல்ல உறவோடு வாழ்ந்த புனித சூசையப்பரை போல ஆண்டவரே, உம்மை ஆழமாக நேசிக்கக்கூடிய மனதை எனக்கு தார். எங்கள் உடல் உமக்காக ஏங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் உடல் உம்மீது தாகம் கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. கலைமான்கள் நீரோடையை தேடி செல்வது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தவ காலத்தில் உம்மை நாடி தேடி புனித சூசையப்பரை போல உமக்காக ஏங்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே சமயம் ஆண்டவரே, உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை பெறுவதற்கு நாங்கள் தகுதியற்ற சூழ்நிலையில் இருந்தாலும், தகுதியற்ற பாவிகளாக இருந்தாலும், அப்பா நீர்தாமே புனித சூசையப்பரை போல எங்களையும் பிரமாணிக்கம் உள்ள மனதோடு வாழச் செய்து அதன் மூலம் உமது பேர் இரக்கத்தை, உம்முடைய ஆழமான அன்பை நாங்களும் புனித சூசையப்பருக்கு எப்படி உம்முடைய அன்பு கிடைத்ததோ அவருடைய கரங்களில் நீர் தவழும் அளவுக்கு ஆண்டவரே, அவர் மீது நீர் அன்பு கொண்டது போல எங்கள் மீது நீர் அன்பு கொண்டு இரக்கம் கொண்டு எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தில் நாங்கள் இணைத்து நிற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்களை ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. எங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சூசையப்பரை பற்றிய சிந்தனையை நாம் செவிமடுத்து கேட்டோம். இனி வருகின்ற ஒவ்வொரு நாளும், இந்த மார்ச் மாதம் 1 தேதி முதல் ஒவ்வொரு நாளும் நாம் குடும்பமாக புனித சூசையப்பரிடம் ஒப்பு கொடுக்க வேண்டிய ஜெபத்தை நாம் இப்பொழுது சேர்ந்து ஜெபிக்க இருக்கின்றோம். அவருடைய மன்றாட்டையும் புனித சூசையப்பருடைய மன்றாட்டு மாலையும் நாம் சொல்ல இருக்கின்றோம். புனித சூசையப்பரை நோக்கிய நவநாள் ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித சூசையப்பரை, தகுதியற்ற உமது பிள்ளையாகிய நான் உம்மை வணங்குகின்றேன். உம்மை அன்பு செய்து வணங்கும் அனைவருக்கும் நீர் நம்பிக்கைக்குரிய பாதுகாவலரும் பரிந்துரையாளருமாயிருக்கிறீர். இயேசு மற்றும் மரியாளுக்கு அடுத்ததாக நான் உம்மீது மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன் என்று உமக்கு தெரியும். ஏனென்றால் கடவுள் திருமுன் நீர் மிகவும் வல்லமையுள்ளவராகவும் உம்முடைய நம்பிக்கைக்குரிய பக்தர்களை என்றும் கைவிடாதவராயும் இருக்கின்றீர். எனவே என்னையும் எனக்குரியவர்களையும் எனக்கு உரிமையான அனைத்தையும் உம்முடைய பரிந்துரையின் கீழ்
தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கின்றேன். இயேசுவின் மீது மரியாளின் மீது உமக்குள்ள அன்பினால் என் வாழ்நாளில் என்னை கைவிடாதிருக்கவும் என் மரண நேரத்தில் எனக்கு உதவியருள வேண்டுமென்றும் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன். மகிமை மிகுந்த புனித சூசையப்பரே, மாசற்ற கன்னியின் கணவரே, கடவுளின் திருவுளத்துக்கு முற்றிலும் அடங்கியிருக்கவும் அறச்சிந்தனையையும் தாழ்ச்சியையும் தூய்மையையும் எனக்கு அடைந்து தந்தருளும். என் தந்தையே, எனக்கு வழிகாட்டியாயிரும். இயேசு மற்றும் மரியாளின் கரங்களில் நீர் மரித்தது போல நானும் இறக்கும்போது அந்த பேற்றை பெற என் வாழ்நாளில் எனக்கு முன்னுதாரணமாய் இரும். அன்புள்ள புனித சூசையப்பரே, இயேசுவின் நம்பிக்கைக்குரிய சீடரே, என்னுடைய ஆன்ம மற்றும் உடல் நலத்திற்கு தேவையான அருளையும் குறிப்பாக நல்ல மரணத்தையும் சிறப்பாக இப்பொழுது நான் வேண்டும் வரத்தையும் இயேசுவின் பரிசுத்த திரு இருதயத்திடமிருந்து அடைந்து தந்தருள உம்முடைய வல்லமையுள்ள பரிந்துரையை வேண்டி என் இதயத்தை உமக்கு உயர்த்துகின்றேன். நம் வேண்டும் வரத்தை மௌனமாக புனித சூசையப்பர் வழியாக கடவுளிடம் எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். மனுவுருவான வார்த்தையின் பாதுகாவலரே, என் சார்பாக நீர் ஏறெடுக்கும் மன்றாட்டு கடவுளின் அரியணையின் முன்பாக கேட்கப்படும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். புனித சூசையப்பரின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மூவரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் புகழ்பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிமரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துவை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரத்தின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இல்லற வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகைகளின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிசாசுகளை நடுநடுங்க செய்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவர் அவரை தம் வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். மன்றாடுவோமாக. இறைவா, நீதிமானாகிய புனித சூசையப்பரை கன்னியான தேவதாய்க்கு பிரமாணிக்கமுள்ள பாதுகாவலில்தான்
மனித மீட்பின் ஊற்றாகிய கிறிஸ்துவை ஒப்படைத்தீர். அந்த புனிதர் உதவியால் நாங்கள் தூய உள்ளத்தோடு அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற உமது அருட்கொடைகளை வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.